நான் அண்ணன் கேட்குறேன், நம்மளை தோக்கடிச்சது யாருன்னு நினைக்கிற? நம்ம ஆத்தால போய் அண்ணன் தம்பி தான். அவ்வளோதாண்டா அவங்க அறிவு, அவ்வளோதான் அவங்க புரிதல். என்ன பண்ண முடியும்? நீனும் நானும் அது கூட்டத்தில் தப்பிக்க வரலையா? கொஞ்சம் காலம் விலை கொடுத்தாண்டா தம்பி தீரணும். உனக்கு ஒன்று சொல்றேன் பாரு, மாறுதல் என்பது மகத்தான ஒன்று தான். ஆனால் அது நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது. அந்த காலம் வரை பொறுத்து கொள்ள இயலாத மக்கள் இருக்கிற வாழ்க்கையை இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ பழகி கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் நிகழாமலே போகிறது. இதாண்டா பிரச்சனை. ஒரு திரைக்கவர்ச்சி சினிமா ஒரு சீரழிச்சிருச்சு நம்ம சமூகத்தை. சரி பண்ணாம விட்டு போக முடியுமாடா? விளையிட முடியுமாடா தம்பி? ஒரு புரட்சிக்காரனுக்கு, போராட்டக்காரனுக்கு அது அழகாடா? தைரியமாடா, இன்னைக்குல நாளைக்கு வெல்வோம்டா. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சரிந்திருந்தது. 8.2% இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு 5 விழுக்காடுக்கு குறைந்து மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நெஞ்சில் இடியை இறக்கியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெற்றி பெறுவார், அவருடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நம்மளே பல இடங்கள் பேசியிருந்தோம். அண்ணன் சீமான் அவர்கள் டெபாசிட் கூட வாங்காம வெறும் 20,000 வாக்குகளுக்குள்ள வாங்கி பெரிய தோல்வியை தழுவியிருக்காருங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. முதல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு மிகப்பெரிய தாவேகா விஜய் அவர்களுடைய எதிர்ப்பு தான் நாம் தமிழர் கட்சி இப்படி வாக்கு சரிஞ்சு நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் என்று நிறைய அரசியல் விமர்சகர்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்த நீங்க கடந்த ஒரு ஆண்டுகளாக விஜய விமர்சிக்கிறதே முழுநேர வேலையாக வைத்திருந்தீங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய முழுநேர வேலையே விஜய் அவர்களை விமர்சிக்கிறது தான். ஒட்டுமொத்தமாக திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து டைவர்ட் ஆகி விஜய் எதிர்ப்பு அப்படின்னு போனது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய படுதோல்விக்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு பல பேரும் பேசிட்டு வராங்க. அது உண்மையா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியை மட்டும் பாதிக்கல, அது இரு பேரு திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுகவை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. திமுகவுடைய வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% மேலே இருந்தது 22% குறைந்திருக்கு. அதே நிலை தான் அதிமுகவுக்கும் 20 விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருக்காங்க. அப்போது இது ஒரு மிகப்பெரிய விஜய் அவர்களுடைய அலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அடித்து இருக்கிறது. தமிழக மக்கள் ஒருமனதாக விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. எப்படி திமுக அதிமுக மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாச்சோ அதே பாதிப்பை நாம் தமிழர் கட்சியும் அடைந்திருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் அந்த ஆடியோ பதிவில் பேசும்போது கேட்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. நம்ம மக்கள் திரை கவர்ச்சிக்கு அடிமையாக இருக்கான், அவனுங்களை அப்படியே விட்டுட்டு நம்மளால் எப்படிரா போக முடியும் அப்படின்னு அந்த மனுஷன் பேசுகிறாரு. எப்படி தான் அண்ணன் சீமான் அவர்களை இந்த தமிழ்நாட்டு மக்கள் முதுகுல குத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. 15 ஆண்டுகளாக எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் போய் களத்தில் நின்றுருக்காரு. தூய்மை பணியாளர் போராட்டம் தொடங்கி அண்ணன் சீமான் அவர்கள் மக்களுக்காக களத்தில் போய் நிற்காத போராட்டங்களே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி இந்த மக்களுக்கு புறக்கணிக்க மனசு வருது அப்படிங்கிறது நமக்கு சத்தியமா தெரியல. மாற்றம் என்பது மகத்தானது, அதற்கு ஒரு காலம் எடுக்கும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு அந்த குரல் பதிவுல. எவ்வளவு காலம் அண்ணா நீங்க காத்துட்டு இருக்கலானே, உங்களுக்கு அந்த மன வலிமை இருக்கு. எவ்வளோ தூரம் மக்கள் உங்களை புறக்கணிச்சாலும் திரும்ப மக்களை நேசிக்கக்கூடிய அந்த மாண்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவமும் மன தைரியமும், மக்கள் என்னதான் ஒவ்வொரு முறையும் நம்மளை புறக்கணிச்சாலும் நம்மளை வெறுத்தாலும் திரும்ப மக்களுக்காக போய் களத்தில் நிற்கணும் அப்படிங்கிற மனநிலையும் அண்ணன் சீமான் அவர்களோடு பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு இருக்கணும்ல. அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கேள்வி. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கேடர்ஸ் ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே கஷ்டப்பட்டு களப்பணி செஞ்சு ஒவ்வொரு முறையும் தோக்கும் போது அவங்க சோர்வடைய மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்களை நோக்கி நம்ம எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட கூட்டணிக்கு போயிடணும், வாய்ப்பு கிடைச்சா டிவிக்கே அழைத்தால் கூட நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போயிருக்கணும், அவங்க கூட்டணிக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு அப்படின்னு இருக்குன்னு அண்ணன் சீமான் அவர்களுக்கு நிறைய பேர் ஆலோசனை அப்படிங்கிறத வழங்கினாங்க. அதிகாரம் மிக வலிமையானது, அதை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகரணும் அப்படின்னு சொல்லி பல பேரும் ஆலோசனை அப்படிங்கிறத கொடுத்து வந்தாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அது எதையுமே காது கொடுத்து வாங்காம
தனித்து தான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணி ஏன் போகலை அப்படிங்கிற கேள்விக்கு அவர் கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் தொடங்கப்பட்டிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி மாற்றத்திற்காக வர்றோம்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திராவிட கட்சிகளோடைய போய் கூட்டணி போய் அவங்க காணாமல் போனாங்க. அதே மாதிரி தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் மாற்றத்துக்காக வரேன்னு வந்தார். அவரும் காலப்போக்கில் அதிமுகவோட கூட்டணி வச்சு அவருடைய கட்சியும் காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு 10 சீட்டுக்காக போய் திமுக கிட்ட நிற்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை நாளைக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் வரும். தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்து தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிடக்கூடாது அப்படிங்கிற அண்ணன் சீமான் அவர்களுடைய கூற்றையும் நம்மளால மறுக்க முடியாது. விஜய் அவர்களை தாக்குனதுனால தான் நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திச்சுது அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்களை தாக்கலைனாலும் இந்த தேர்தலில் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கும். ஏன்னா பெரும் திராவிட கட்சிகளே பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஓட்டுக்கு பணம், இலவசம், கவர்ச்சியான வார்த்தைகள், இது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது திரை கவர்ச்சி தான் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னொரு முறை நிரூபித்திருக்கிறார். மக்களுக்கு ஒரு நடிகன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் அப்படிங்கிறது உணர்த்தி இருக்கிறது. நம்ம மக்களை முட்டாள் மக்கள் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா முட்டாள் மக்கள்லாம் இல்லை, அவங்க அடிமுட்டாள்கள் அப்படிங்கிறத விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வடக்கில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து கேலி கிண்டல் செய்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா புரியல. நீங்களே ஒரு நடிகன்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க. நீங்கள்லாம் வடக்கில் இருக்கிறவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், அவன் தற்குறியா இருக்கான் முட்டாளா இருக்கான் அப்படின்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கா? அண்ணன் சீமான் அவர்களுடைய தோல்வி, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தோல்வி உண்மையிலேயே சீமான் அவர்களுடைய தோல்வி அல்ல. இது நாம் தமிழர் கட்சியினுடைய தோல்வி அல்ல. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் களத்தில் மற்ற கட்சிக்காரன் போட்ட எஃபர்ட்டை விட அதிகபட்சமாக போட்டிருக்கான். இதே விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க வெறும் 10 இடங்களுக்கு தான் பிரச்சாரத்துக்கு சென்றார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் 190 தொகுதிகளுக்கு மேலே தமிழ்நாடு முழுவதிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அவரோட உடம்பு வெந்து போய் கையில் அலர்ஜி கையோட ஸ்கின் கலர்லாம் மாறி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாகி என்ன கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு யா மனுஷன். கத்தி கத்தி தொண்டை போய் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மக்களுக்காக களப்பணியாற்றி அந்த நபரை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தமிழக மக்கள் இன்னும் 5 வருஷத்தில் தாவேக ஆட்சியால் என்னென்ன மாதிரியான இன்னல்களையும் கஷ்டத்தையும் பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வேடிக்கை பார்க்க தானே போகிறோம். அப்பையும் மக்கள் பிரச்சனை, மக்கள் போராடுறாங்க, மக்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் மறந்துட்டு தூக்கி போட்டு மீண்டும் மக்களுக்காக களத்தில் போய் நிற்க தான் போகிறார் இந்த மனுஷன். அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த காணொளி வாயிலாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஆனால் இன்னும் 1 வருஷத்துக்கு எந்த பிரச்சனைக்கும் போகாதண்ணே. மக்கள் போராட்டம், மக்கள் பிரச்சனை அப்படிங்கிறத அவங்களே பார்த்துக்கிட்டோம். ஒவ்வொரு தடவையும் போய் நீ நிற்கும் போது தான் எல்லாரும் உன்னை டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரி, இவர் எந்த பிரச்சனைக்குனாலும் நிற்பார், இவர் நமக்காக போராடுவார், இவர் நமக்காக பேசுவார், கேள்வி கேட்பார். ஆனால் இவரை அதுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிட்டு ஓட்டு போடணும்னு வரும்போது நம்ம திரை கவர்ச்சியில் எவனாவது ஒரு நடிகை வர்றான் அப்படின்னா அவனுக்கு ஓட்டு போட்டு நாட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், இலவசத்துக்கு விலை போயிடுவோம், காசுக்கு விலை போயிடுவோம் அப்படின்னு உன்னுடைய முதுகில் குத்தக்கூடிய இந்த மக்களுக்காக நீ விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு இந்த தமிழக மக்களை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, 234 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி போட்டிட்டுச்சு, 233 தொகுதியை விட்டுருங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் நம்மளுடைய சொந்த மக்கள் நம்மளை வாக்களித்து சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்னு நம்பி நின்னார். அப்படிப்பட்ட மக்கள் உண்மையிலேயே ஒரு துரோக செயலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் 15 ஆண்டு காலமாக களத்தில் நின்று மக்கள் பிரச்சனைக்காக பேசி ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் மக்களாகிய நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான ஒரு மிகப்பெரிய விலையை அடுத்த 5 வருடத்தில் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல எனக்கு
எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த திராவிட கட்சிகள் எல்லாத்திற்குமே விஜய் அவர்கள் மாற்று அப்படின்னு நினைச்சு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் இந்த 5 வருடங்கள் கண்டிப்பாக ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த தோல்வியை கண்டு தோண்டு போற நபர்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் கொள்கை கொண்ட கூட்டம், நாங்கள் கோட்பாடு கொண்ட கூட்டம், உயரிய தத்துவத்தை ஏந்தி நிற்கக்கூடிய கூட்டம். இந்த திரை கவர்ச்சி மக்களுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்ட வேண்டிய நிறைய வேலை நமக்கு இருக்கிறது. இதற்கப்புறம் இதுக்கு முன்னாடி எப்படி செயல்பட்டோமோ அதே அளவுக்கு அதைவிட வீரியமாக இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் செயல்படுவோம். தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லி நாம் தமிழர் கட்சி பக்கம் மக்களை திருப்புவோம். அதற்கான வேலைகளை நம்ம கடுமையாக செய்வோம், உழைப்போம். இந்த காணொலியை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சீமானவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. அண்ணன் சீமானவர்கள் பார்த்து மக்கள் பிரச்சனைக்கு இதுக்கப்புறம் போய் நிற்கலாமா, எல்லாத்துக்கும் நம்ம போய் முகத்தை காட்டலாமா, மக்கள் நம்மளை இந்த அளவுக்கு வெறுக்கும் போது ஏன் மக்களை நம்ம இந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படின்ற கேள்வியை அண்ணன் சீமானவர்களுக்குள்ளே எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு. அண்ணன் சீமானவர்களுடைய குரல் பதிவு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தழுவி இருக்கக்கூடிய தோல்வி, காரைக்குடியில் அண்ணன் சீமானவர்கள் தோல்வி விட்டுறது, இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.